காலேஜில் டாப்பர்ஸாக இருக்காங்க, பட் தே டோன்ட் சீம் டு பெர்ஃபார்ம் வெல் அட் ஒர்க். ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் நான் லாஸ்ட் பெஞ்சுங்கிறாங்க, பட் தே பெர்ஃபார்ம் மேஜிக் அட் ஒர்க். இந்த புரியாத புதிருக்கு வாட்ஸ் த ரீசன், வாட்ஸ் த சொல்யூஷன்? வணக்கம். இந்த மாதிரி ஒரு புஸ்தகம், இது பேரு எஜுகேட்டிங் இன்ட்யூஷன். உன்னுடைய அந்த ஆறாம் அறிவை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது சொல்லித்தர முடியுமா? ராபின் ஹோகார்த் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார். இந்த புஸ்தகத்தில் he talks about 2 types of environments for learning. நீ ஒரு விஷயம் கற்றுக்கிறது அது என்ன கற்றுக்கிற, எப்படி கற்றுக்கிற அப்படிங்கிறத பொறுத்து there are actually 2 kinds of environments. One, he says, is kind, the other is wicked. ஒன்று அன்பான, இன்னொன்று பொல்லாத. ஸோ லேர்னிங் என்வாயர்மெண்ட்ங்கிறது என்ன? நீங்கள் அசிமிலேட் பண்ணுற ஒரு இடம், லேர்ன் பண்ணுற ஒரு இடம், எல்லாத்தையும் உள்ள கிரகிச்சுக்கிற இடம். தட்ஸ் நாட் என்ன, அதை உபயோகிக்கணும், அப்ளை பண்ணணும். நீங்கள் கற்றுக்கொண்டதை அதை எப்படி உபயோகிப்பீங்க? யூ வில் சே, ஓகே, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணால் என்ன நடக்கும், வாட் வில் த ரிசல்ட் பி இஃப் ஐ டூ தட், ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் சாய்ஸ். திஸ் overall comprise the learning environment. So ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கைண்ட் லேர்னிங் என்வாயர்மெண்ட். ஒரு கட்டிங் டேபிள் இருக்கு, கட்டிங் போர்டு இருக்கு, தக்காளியை கொடுக்குறாங்க, கச்சா 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 கச்சா, ஜாப் தான். Here, the more skill you learn while cutting directly transfers to the real world. கற்றுத்தரும் பொழுது நீங்கள் ஒழுங்காக கவனித்து கற்றுக்கிட்டீங்கன்னா, you can be a great tomato cutter. I'm sure you agree. Chess, golf, இந்த மாதிரி எத்தனையோ விளையாட்டுகளில் particularly. Also at work, some professionsல what you learn can be directly translated to how you work. Kind learning environment. What is this wicked learning environment? இந்த உதாரணத்தை பாருங்க. This is how man trained when he was being prepared to land on the moon. இதுவரைக்கும் அவ்வளவு தூரம் ஒரு மனுஷனை அனுப்பிச்சதில்லை. There is no trial environment here. Low gravityலையும் zero gravityலையும் how will our human body performனு simulate பண்ணுறதுக்கு ஒரு ரூம்குள்ளே போனால் லோ கிராவிட்டின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. They sent people inside swimming pools. They suspended people using wires and made them walk sideways on the sides of buildings like this. எப்படியாவது உனக்கு லோ கிராவிட்டி சிமுலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. பட் the real low gravity was when Neil Armstrong stepped off that spacecraft. That is an unkind or wicked learning environment. அன்கைண்டுக்கும் கைண்டுக்கும் இன்னொரு வித்தியாசம், ஃபீட்பேக் இருக்காது. இன் அ கைண்ட் லேர்னிங் என்வாயரன்மெண்ட் நீங்கள் கேம் விளையாடுற மாதிரி வண்டி ஓட்டிகிட்டே இருக்கீங்க, லெஃப்டில் வண்டி ஓடிய ஆரம்பிச்சிடுச்சுன்னா there will be bumpers, அதில் இடிக்கும், டக டக டகன்னு உங்களுக்கு ஃபீட்பேக் இமீடியட்டாக வரும். Imagine the world where you had to write letters like this. These are letters that Shakespeare supposedly wrote to his lover. அதை எழுதணும், அதை எழுதும்போது you have no idea how she is going to react. ஒட்டி போஸ்ட் பண்ணி டெலிவர் பண்ணணும், எத்தனையோ நாட்கள் வாரங்கள் ஆகும். And then the wait, the impatience. Did she open it? Did she tear it? Did she tear it without opening it? Did she read it? Did her dad read it?
Is she angry? Is she happy? When will her response come? எத்தனையோ கதைகள் இந்த நடுவில் இருக்கிற மெக்கானிசம் ஃபெயில் ஆகிறதுனால ட்ராஜடியில் முடிஞ்சிருக்கு. ரோமியோ அண்ட் ஜூலியட்டே அப்படிதான் அப்படின்னு நினைக்கிறேன். கம்பேர் தட் வித் தி வேர்ல்ட் வி லிவ் இன் டுடே. நான் ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். அவர் அதை படிச்சாரா, அவருக்கு அது போய் சேர்ந்துருத்தா, அவர் அதை படிச்சுட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? திஸ் ஃபீட்பேக் லூப். அன்கைண்ட் ஷேக்ஸ்பியர், கைண்ட் டுடே. இந்த ஃபீட்பேக் லூப் பற்றி பேசும்போது நியூயார்க்கில் இப்படி ஒரு டாக்டர் இருந்தான். அவர் பேர் நல்ல வேளை யாரும் சொல்லலை. பட் பல வருஷங்களுக்கு அவர் ரொம்ப கைராசியான டாக்டர். He became so famous for predicting that this person is going to get typhoid. இவருக்கு டைஃபாய்டு வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் அப்படியே செக் பண்ணிட்டே போவாராம். He will say typhoid, typhoid. சிம்டம்ஸே தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு பல நாட்களுக்கு முன்னால how did this man predict that one person would get typhoid அப்படின்னா, this doctor was examining the tongue. ஒரு பிளேட் மாதிரி வச்சு அந்த பிளேட்டை இழுத்து டங்கை பார்த்து எக்ஸாமின் பண்ணி சொல்லிட்டு இருந்தான். But you know what he was doing? Without cleaning that instrument, he was using the same instrument across all patients, and he was spreading typhoid, not evaluating and identifying it. That is how bad things can become if you are in a wicked learning environment. படிச்சிருக்கார், படிச்சதை அப்படியே உபயோகிக்க பார்த்திருக்கார். See what happened. So learning versus targeting. படிப்பது, படித்ததை உபயோகிப்பது. அதை ஒரு வேலைக்கு சேர்ற டெஸ்ட் ஸ்கோர்ஸ் எவ்வளோப்பா வாங்குறாங்க அட்மிஷன் டயத்தில், அதே மாதிரி வேலைக்குள்ளே வந்தப்போ எப்படிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேரோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி சார்ட் போட்டு பார்த்துருக்கார் இந்த ஹோகா. லேர்னிங்கும் அந்த டார்கெட்டட் என்வாயரன்மெண்ட்டும் ஒன்று மேலே ஒன்று அப்படியே பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா உன்னுடைய சார்ட்டும் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நல்ல என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் ஸ்கோர் பண்ணவன் சூப்பராக வேலை பண்ணும். பட் தட்ஸ் நாட் த ரியல் வேர்ல்ட். இன் த ரியல் வேர்ல்ட், த டார்கெட்டிங் வேர்ல்ட் இஸ் லார்ஜர். இட் கண்டெய்ன்ஸ் டேட்டா பாயிண்ட்ஸ் தட் ஆர் அவுட்சைட் வாட் யூ லேர்ன். அப்போ லேர்னிங் கத்துண்டது எல்லாம் உபயோகப்படும், பட் கத்துண்டதை தாண்டி தேவைப்படும். அப்படிங்கிற அந்த உலகத்தில் நீங்க பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு சார்ட்ல ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே nobody is selected. என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல ஸ்கோர் வாங்கினவங்களுக்கு அப்புறம் தான் செலக்டட். ஓகே, லுக் அட் திஸ் வேர்ல்ட் வேர் யூ ஆர் taught so much more than you really need at work. இங்கே என்ன ஆகுது, இந்த சிகப்பு டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் கவுண்டடே கிடையாது. ஏன்னா அவங்களாம் டாப்பர்ஸ் who don't even apply for your job. You miss out on the data. Okay, how about this? The learning environment and the working environment have something in common, but a lot uncommon. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீ எப்படியாவது உள்ள பாஸ் ஆகி வந்துட்டேன்னா உள்ள you are given special attention, you are given special training, and the data gets skewed because of that. You don't know how a person who actually didn't do well in the exam may do in your work environment. The data is corrupted. What about this? Here, the world of learning is almost completely unconnected from the world of work. Appo, I don't have any correlation at all. It is all over the place. So, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு கூட நீ சூஸ் பண்ணியிருக்கலாமே. அந்த ஆள் தலைமுடி கருப்பா இருந்ததா சுருட்டையா இருந்ததான்னு வச்சு கூட you could have taken the call and the data would still have worked out just the same. ஏன்னா அவர் டெஸ்ட் ஸ்கோர்ல எவ்வளவு வாங்கினாருங்கிறதுக்கும் அவர் வேலை எப்படி பண்றார் அப்படிங்கிறதுக்கும் there is no correlation at all, because it is a wicked learning environment. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபர்ம்ல ஹை டெக்னாலஜியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா nothing that you do in a learning environment can prepare you for the challenges of the world.
ஸோ அந்த மாதிரி வேலையில் நீங்கள் நல்லா பண்ணுறதுக்கு கற்றுக்கணும்னா வேலை பண்ணிட்டே தான் கற்றுக்க முடியும். Which is why this is the grim state of affairs. There are toppers who perform amazingly well. There are floppers also who perform amazingly well. There are toppers who don't do well at all at work. And of course, there are floppers who don't do well at work also. So, what's the closing thought? The closing thought is, find out what kind of learning environment you are in. Find out what kind of work environment you're going to go to. Ask yourself these two questions. Number one, what is missing? நான் இதுவரை கற்றுக்கொண்டதில் கற்றுக்கொள்ளாத விஷயம் எது எனக்கு உபயோகப்பட போகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. And more important, find out what you have learned that is unnecessary. இந்த ஞானம் எனக்கு இப்ப இருக்கிறதுனால என்னால சில விஷயங்களை சரியா ஆராய சரியா வேலை பண்ண முடியாம போயிட போகுது. The curse of knowledge almost. What do I do? What do I learn to ignore? What do I learn to drop? அப்படிங்கிறதையும் பார்க்க தெரிஞ்சுக்கணும். Thank you.